வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காலையில் எழுந்த உடனே விரைவாக செய்யக்கூடிய சில பயிற்சிகள். அதாவது நமக்கு நேரம் கிடைக்காது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பல பயிற்சிகளை பார்க்குறோம். முதல்ல ஒரு 2 கிலோமீட்டர் வரை ஓடுறது மாதிரி 2லேருந்து 3 நிமிடம் வரை அப்படியே ஜம்பிங் பண்ணுங்க. இந்த பயிற்சி முழுவதும் நம்ம உடல் முழுவதுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் தந்து நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். மூச்சிறைக்கும் வர பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அடுத்த பயிற்சி அப்படியே புஷ்அப் பண்ணுங்க. 20லேருந்து 30 புஷ்அப் வரை பண்ணலாம். அவ்வளோ பண்ண முடியாதவங்க, ஒரே டைமில் பண்ண முடியாதவங்க முதல்ல 10 பண்ணுங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகலாம். புஷ்அப் பண்ணும்போது சரியாக பண்ணுங்கள். அதே போல் ஷோல்டருக்கு நேராக கையை வைங்க. அப்படியே உடம்பையும் சேர்த்து தூக்குங்க. முதல்ல 10 செய்ய முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி 10 கொண்டு வாங்க. அடுத்த 3 செட்டாக பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி ஸ்குவாட் பண்ணுங்கள். இந்த பயிற்சி இடுப்பு பகுதி, தொடை பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளை குறையும். அப்படியே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உட்கார்ந்தெழுமுங்க. குறைந்தபட்சம் 90லேருந்து 100 வரை பண்ணுங்கள். அப்படி செய்து வரும்போது நமக்கு தொடைப்பகுதியில் வலி ஏற்படும். வலியை பொருட்படுத்தாத செய்யுங்க. காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே போல் நம்ம பயிற்சி செய்யும்போது அதனில் உள்ள உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்பட உதவும். அடுத்தது லங்ஸ் பயிற்சி பண்ணுங்கள். காலை முன்னோக்கி கொண்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி கீழே உட்காருங்க. இந்த பயிற்சி இடுப்பு பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி கால் வரை உள்ள பகுதிகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை தந்து தேவையற்ற சதைகளையும் குறைக்கும். 30லேருந்து 50 வரை பண்ணுங்க. அடுத்தது கொஞ்சம் முன்னோக்கி வாங்க. முன்னோக்கி வந்துட்டு காலை அதே பொசிஷனில் பின்னோக்கி கொண்டு வாங்க. பின்னோக்கி கொண்டு வரும்போது முன்தொடை பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். பட்டெக்ஸில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். நாம் குறைந்தது காலையில் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்வது நம்ம உடலுக்கு சிறப்பாக நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு மன அழுத்தம் குறையும். அடுத்தது தேவையற்ற பணச்செலவுகள் குறையும். நன்றாக தூக்கம் வரும். அடுத்த பயிற்சி அப்படியே 2 கையும் தரையில் ஊனி மெல்லமாக குனிஞ்சு அப்படியே கை முட்டிய எல்போவை மடக்கி தரையில் ஃப்ளாங் பண்ணுங்கள். இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்க ட்ரை பண்ணுங்கள். 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் வரை 3 டைம் பண்ணுங்கள். கண்டினியூஸாக 2 நிமிடம் வரை நிற்கிறவங்க அப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த பயிற்சி வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகளை குறைக்க நல்ல பயிற்சி. அதே போல் கைப்பகுதியில் உள்ள தசைகள் வலுவடையவும் வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் வலுவடையவும் இந்த பயிற்சி உதவும். அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு பயிற்சியுமே எவ்வளோ நேரம் அதிகமாக செய்கிறோமோ அவ்வளோவுக்கு பலன் கிடைக்கும். அடுத்தது ஃப்ளாட்டர் கிக். மேலும் கீழுமா அசைங்க காலை. இந்த பயிற்சி செய்யும்போது வயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சி கிடைத்து வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். கால் பகுதியில் உள்ள தொடர்களில் உள்ள தேவையற்ற சதைகள், வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த பயிற்சியை குறைந்தபட்சம் 50லேருந்து 60 முறை பண்ணுங்கள். அடுத்தது பைசைக்கிள் கிரன்ச்சஸ் பண்ணுங்கள். 25லேருந்து 30 முறை 2 டைம் பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்யும்போதே வயிற்று பகுதியில் வலி ஏற்படும். நம்ம வலியை பொருட்படுத்தாத செய்யுங்க. அதே போல் வயரில் தீ எரிஞ்ச மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். இந்த பயிற்சி வயிற்று பகுதிக்கு சிறந்த பயிற்சி. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் செய்யுங்க. நாம் தினமும் காலையில் கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செய்யும்போது உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதே போல் பணச்செலவு குறையும், மன அழுத்தம் குறையும். அடுத்தது ஃப்ளாங் ஜாக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த பயிற்சியும் 40லேருந்து 50 முறை பண்ணுங்கள். ஒரே டைமில் பண்ண முடியாதவங்க 2 டைமாக பண்ணுங்கள். இப்போ எல்லாம் 40லேருந்து 50 வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு அட்டாக் வந்து ரொம்ப பேர் இறந்துட்டே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்ம காலையில் உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைத்து நல்ல பம்பிங் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள சக்தி கிடைக்கும். அடுத்தது நேரம் நின்றுட்டு அப்படியே கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. அப்போ வந்து நம்ம இதய துடிப்பு கொஞ்சம் கூட நார்மல் பொசிஷனில் வரும். 10 முறை நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.